அந்த கார்மெண்ட்டை உள்ளே ஃபீட் பண்ணுற டைம் எவ்வளவு கம்மியாக எடுத்துக்கிறாரோ அத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் வெளியே டிஸ்பேச் ஆகும். இப்போ 2 டெய்லர்ஸ் கொடுக்கும். 2 டெய்லர் நம்ம உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு டெய்லர் 2 பேருக்குமே ஒரே மிஷின் தான் கொடுத்துருக்கோம். அப்போ பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது 2 மிஷினும் ஒரே ஸ்பீடில் தான் ஓட போகுது. அப்போ அந்த 50 சென்டிமீட்டரோ 60 சென்டிமீட்டரோ சைட் சீம் ஓவர்லாக் மிஷின் எடுத்தாருன்னா 2 பேருக்கும் அந்த ஸ்டிச்சிங் டைம் ஒன்றா தான் இருக்க போகுது. ஏன்னா மிஷின் ஒரே ஸ்பீடு தான், சரிங்களா? ஆனால் ஒரு டெய்லர் ஒரு 10 பீஸ் தைக்கிறாரு, அதே டயத்தில் இன்னொரு டெய்லர் ஒரு 7 பீஸ் தான் தைக்கிறாரு. எதனால்? மிஷின் ஸ்பீடு ஒரே ஸ்பீடு தானே. அவர் எதுக்கு 7 பீஸ் தைக்கிறாரு, இவர் எப்படி 10 தைக்க முடிஞ்சது? அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த 10 தைச்ச டெய்லர் இந்த பீஸை எடுத்து பொசிஷனிங் பண்ணி ஃபீட் பண்ணுற டயத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுறாரு. கம்மி பண்ணுறாரு. அதன் மூலமாக ஒரு நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு அவர் நம்பர் ஆஃப் பீசஸ் அதிகமாக தைக்கிறார்.